பேய்குரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள். வணக்கம். வணக்கம். தமிழகத்துல மிகப்பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்னன்னா 2 முக்கிய அமைச்சர்களோட பதவி பறிக்கப்பட்டு 3 புதிய அமைச்சர்களுக்கு அந்த இலாக்கா ஒதுக்கப்பட்டிருக்கு. அதுல ஒண்ணு செந்தில் பாலாஜி அவர்கள். அவர் திமுக வந்ததுலேருந்து அமைச்சரானதுலேருந்து அவருக்கு அந்த என்னன்னு தெரியல, பதவி அவருக்கு ராசி இல்லையான்னு தெரியல. தொடர்ந்து பதவி வருது, ஜெயிலுக்கு போறாரு, பதவி விலகுது. இப்ப மீண்டும் சுப்ரீம் கோர்ட் கொட்டு போட்டனால, அவங்க கண்டனம் தெரிவித்தனால இன்னைக்கு அவர் தனது பதவியை ராஜினாமா செஞ்சிருக்காரு. இதனால அவரோட அரசியல் வாழ்க்கை என்ன ஆக போகுது கேள்விக்குறியா இருக்கே. இல்ல, இதுல 2 விஷயத்த பார்க்கணும். அவர் ராஜினாமா எல்லாம் பண்ணல, பதவி நீக்கப்பட்டார், விடுவிக்கப்பட்டார். ரொம்ப டீசெண்டா சொல்றா, விடுவிப்புன்னு யூஸ் பண்றாங்க. அவர் இப்ப ராஜினாமா எல்லாம் இது நீங்க சொல்ற வார்த்தைங்க. அவர் he is dismissed, அவருக்கு அதுல தகுதி இல்லை. இப்ப ஆனா அவருக்கு மாத்திரம் தானங்க இது. அவர் இன்னொன்னு நேற்றைக்கு இன்னொரு வழக்கு ஹைகோர்ட்ல போட்டிருக்காங்க. அவர் லஞ்சம் வாங்கி கொடுத்து வேலை வாங்கி கொடுத்தார். இந்த குற்றச்சாட்டை சொன்னது வேற யாரும் இல்ல, திரு மு.க. ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி, ஸ்டாலின் காரு தான் சொன்ன வீடியோவே இருக்குது. அவரை பத்தி மாத்திரம் இல்ல, அசோக பத்தியும் சொல்லியிருக்காரு, அவர் தம்பி அசோக பத்தியும் சொல்லியிருக்காரு. இப்போ இவர் நேற்றைக்கு அவரிடம் பணம் கொடுத்து வேலை வாங்கி கொண்டவர்களை டிஸ்மிஸ் செய்யணும். ஏனால் இதே போல ஒண்ணு 25,000 பேர் டீச்சர்களை ஹைகோர்ட் டிஸ்மிஸ் பண்ணி திருப்பி சுப்ரீம் கோர்ட் ஸ்டே கொடுத்து இப்ப கண்டிப்பாக அவர்கள் டிஸ்மிஸ் செய்யப்படணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த ஏப்ரல் வரைக்கும் அவங்கள வேலை செஞ்சுட்டு மாற்று ஆள் போட்ட உடனே இவங்களை டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இது அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். அடுத்தது, அவருக்கு உச்ச நீதிமன்றத்துல வந்தப்போ நேற்று வரைக்கும் அவருக்கு 2 லாயர் இருந்தாங்க, முகுல் ரோத்தகியும் இன்னொருத்தரும். அவங்க கொண்டு போன லைன்ல இவரை ராஜினாமா செய்யாம தப்பிக்க வைக்க முடியாது அப்படின்னுட்டு புதுசா இன்னொருத்தர் வர்றாரு. அவர் வந்தா ஒரு நாளைக்கு 40 லட்சம் ரூபா 35 லட்சம் ரூபா வாங்குவார். கபில் சிபல் அவர் என்ன சொல்றாரு, ஐயா இந்த வழக்க தமிழ்நாட்டுல நடத்தினா தானே இவர் அமைச்சர்னு சொல்றீங்க, இவரை வெளியில கொண்டு போயிடும் அப்படின்னா திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டுல கோர்ட்ல நியாயமா நடக்கலன்னு திமுகவுடைய வழக்கறிஞர் போய் பேசுறாரு. அதுக்கு உடனே உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிச்சுன்னா, அப்ப நீங்க 900 விட்னஸ் அந்த பக்கம் எதிர் சாட்சிகள்னு இன்னொரு 750 பேரை போட்டிருக்கீங்க, இத்தனை பேரை விசாரிக்கிறதுக்கு வெளியூர் கூட்டிட்டு போறலாம், லாஜிஸ்டிக்லாம் முடியாது, இதெல்லாம் முடியாதுன்ட்டாங்க. உடனே என்ன சொல்றாரு, நீங்க என்ன சொல்றீங்க, ஆட்சியில திமுக இருக்கிறதுனால அமைச்சரா இருக்கக்கூடாதுன்னு சொல்றீங்க. இத்தனை பேருக்கு சம்மன் போட்டு அவங்க பதில் கொடுத்து அவங்கள வர வைக்கிறது குறைஞ்சபட்சம் ஜனவரி 26, இன்னும் 8 மாசம் ஆகும். அதாவது கோர்ட் எப்படி நடக்குதுன்னு உச்ச நீதிமன்றத்துல ஒரு மூத்த வழக்கறிஞர், இன்னும் சொல்ல போனால் சுப்ரீம் கோர்ட் பார் கவுன்சில் தலைவர் கபில் சிபல் சொல்லியிருக்காரு, இவங்க திட்டமிட்டு 2000 பேரை விட்னஸா சேர்த்திருக்காங்க. நேற்றைக்கு 2 நாள் முன்னாடி உயர் நீதிமன்றத்துல என்ன சொல்லியிருக்காங்க, செந்தில் பாலாஜியுடைய வழக்கு 3 வழக்கு சேர்த்து கிளப் பண்ணியிருக்காங்க. அதாவது ஜூனியர் இன்ஜினியர் SC போஸ்டுக்கு ஒரு 14 பேர் நியமிச்சது தவிர டிரைவர் கண்டக்டர் கேஸ்ல தான் அதை தனியா நடத்திட்டா செந்தில் பாலாஜி வழக்கு 1 வருஷத்துல முடிஞ்சிடும். ஆனா 3ஐயும் சேர்த்து தான் நடத்தணும் அப்படின்னு செந்தில் பாலாஜி பண்ணியிருக்காரு. இந்த 3 வழக்கையும் சேர்த்து நடத்தினா இன்றைய கோர்ட் நடைமுறைப்படி 1500 வருஷம் ஆகுமாங்க. நானும் நீங்களும் இந்த 70 வருஷம் வாழ்ந்தா போகணும். ஆனா எப்படி இவங்க தமிழக ஜுடிஷியரிய கெடுத்திருக்காங்க அல்லது தங்கள் கையில போட்டு வளர்ச்சிருக்காங்க. தமிழர்களிடம் இருந்து பல 100 கோடி பல கோடிகள் லஞ்சமாக வாங்கிட்டு வேலை வாங்கி தரேன்னு ஏமாத்திட்டு, அது கூட என்ன கொடுத்தவன் சாட்சி சொன்னா கூட அவங்கள்ட்ட விட்னஸ் இருக்காது. இவரே போய் காம்பவுண்டிங்னு போய் நாங்க அதுல பல பேருக்கு திருப்பி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி அதுல ஒரு விடுதலை வாங்கிட்டு அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றம் போயிருக்காரு. சோ பணம் வாங்கிட்டு வேலை வாங்கி தருகிறேன் என லஞ்சம் வாங்கினேன்னு செந்தில் பாலாஜி தரப்பில் கோர்ட்ல இவங்க சாட்சி கொடுத்திருக்காங்க. எனவே இது எதுவுமே இது பண்ண முடியாது. ஒண்ணு நேற்று என்ன ஆயிருக்கு, திருப்பி அதாவது இப்பொழுது இவருக்கு இந்த தீர்ப்பை கொடுத்தது நீதிபதி ஜஸ்டிஸ் ஓகா. அவர் இன்னும் 1 மாசத்துல ரிட்டையர் ஆயிடுறாரு. அவர் போயிட்டா திருப்பி வந்துருவாரா அப்படின்னு பயப்படுறாங்க. இதுல இன்னொரு வழக்கு நடந்துட்டு இருக்கு, நம்ம பேசியிருக்கோம், 41 சிலை திரட்டு வழக்கு டெய்ரிஸே தொலைச்சிருக்காங்கன்னு. அத பிப்ரவரி மாசத்து எண்டுல வந்தப்போ நமது ஹோம் செக்ரட்டரி கொடுத்த ரிப்போர்ட் ஏற்பதற்கு இல்லை என வழக்குதாரர் என் நண்பர் எலிபென்ட் ராஜேந்திரன் சொன்னதை ஏற்றுக்கொண்டு ஒரு மூத்த IPS ஆபீசர் அப்போ 1 வாரத்துல நியமிச்சுட்டு மார்ச் 1 வாரத்துல தாக்கல் பண்ணுன்றாங்க.
மார்ச் முதல் வாரத்துல நாங்க ஒரு சீனியர் ஐபிஎஸ் லேடி ஆபீசரை போட்டோம், அவங்க உடம்பு சரியில்லைன்னு லீவ்ல போயிட்டாங்க, அதனால கொடுக்க முடியலன்னு ஒண்ணு எனக்கு மேக்குள்ள கொடுக்கணும்னு ஜஸ்டிஸ் ஓகா கொடுத்தாரு. இதுல கூட ஜஸ்டிஸ் ஓகா போற வரைக்கும் அந்த ரிப்போர்ட்டை கொடுக்காம பண்ணணும்னு ட்ரை. இது எப்படி நீதிமன்றத்தை இவங்க வளைக்கிறாங்க, தனக்கு வேணுங்கிற நீதிபதியை கொண்டு வந்து இந்த தீர்ப்பை வாங்குறது. இப்படி பண்ணதுல உங்களுக்கு பொன்முடி, இது அதுக்கு பேர் என்ன, கே ராமச்சந்திரன் நிதியமைச்சர், இவங்க வழக்கெல்லாம் ரிவர்ஸ் ஆயிருக்கு. இப்ப இவங்க நிறைய பேர் வருது நீங்க சொல்ற மாதிரி. இப்ப துரைமுருகன் அவர்களோட வழக்கு எல்லாமே பெரியசாமி, அது தனியா இன்னொரு நாள் வச்சுப்போம். இவர்கள் நீதிமன்றத்தையே வளர்க்கிறாங்கன்னா இவங்க பொலிட்டிக்கல் பார்ட்டியாவே கண்டினியூ பண்ணலாமா சட்டத்தை? ஏன்னா இது இன்னைக்கு இல்ல, நீங்க சொன்னது போல கருணாநிதி 2006-11 காலத்துல துரைமுருகன் வழக்கு ட்விஸ்ட் பண்ணாங்க. இப்ப போன ஆட்சி எப்ப பண்ணியிருக்காங்க, இந்த ஆட்சியில பொன்முடி KKSSR, இது என்ன நீங்க ஏன் சேர்க்கலன்னா இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்றது. இப்போ அதே போல உதயநிதி பேர்ல இது போடல, வழக்கு போடல. இப்போ துரைமுருகன் ஐயாத ஒன்னே ஒண்ணு எடுத்து சொன்னா புரியுங்க. துரைமுருகன் 96-2001 காலத்தில் 3.5 கோடி ரூபாய்க்கு சொத்து துரைமுருகன் மனைவி, துரைமுருகனுடைய மகன் கதிரானந்த், அவருடைய மருமகள் பேரம்பேர்ல எல்லாம் இருக்கிற சொத்தை சேர்த்து அவங்க சேர்த்திருக்கிறது 3.49 கோடிக்கு தாங்க. 2006-11 காலத்துல 1.5 கோடி தான் சேர்த்திருக்காங்க. நான் ஒண்ணுமே வேணாங்க, அவருடைய தேர்தல் அபிடவிட்டை நான் எடுத்து டவுன்லோட் பண்ணிட்டேங்க, என் தப்புங்க மன்னிச்சிருங்க. அவர் தேர்தல் அபிடவிட் 2021 அவர் மனைவி பெயரில் சென்னையில VIT காலேஜ் இதுல இருக்குங்க, வண்டலூர் கேளம்பாக்கம், அதுக்கு நேர் ஆப்போசிட்ல 6 ஏக்கர்ல ராஜம்மா எக்ஸ்போர்ட்ஸ்னு கம்பெனி வச்சிருக்காங்களாம். அதுல 69,000 ஸ்கொயர் ஃபீட் தாங்க பில்டிங். 6 ஏக்கர்னு சொன்னா இன்னைக்கு அங்க 15 கோடி ரூபாய் போகும். பட் அவர் வாங்கின விலையை போட்டிருப்பாங்க, கைட்லைன் வேல்யூ கம்மியா வச்சு டிஸ்ட் பண்ணுவாங்க. நீங்க இப்ப இந்த வழக்கை எடுத்துக்கிட்டாலே செந்தில் பாலாஜியுடைய தம்பி பெயரில் தம்பியுடைய மனைவிக்கு அவருடைய மாமியார் செட்டில்மெண்ட் பண்ணி வச்சாங்க. அந்த மாமியார் யார்கிட்ட இருந்து வாங்கினாங்களோ அவங்க அந்த லேண்ட் பேர்ல 30 கோடி ரூபாய் சிட்டி யூனியன் பேங்க்ல கடன் வாங்கியிருந்தாங்க. ஆனால் செந்தில் பாலாஜி தம்பி மாமியார் 2.8 ஏக்கரை வெறும் 12 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினாங்க. எப்படிங்க 60 கோடி சொத்து இருந்தா தான் 30 கோடி கடன் கிடைக்கும். ஆனா இவங்க வாங்கினது 12 லட்சம். அப்ப 12 லட்சம் ரூபாய்க்கு தான் மதிப்பு காட்டுறாங்க. சோ இப்படி மேனிபுலேட் பண்ண முடியும். சோ நிலத்தை கூட விட்டுருங்க, பில்டிங் கட்டுறதாக இருந்தார் துரைமுருகன் சார் எந்த டிபார்ட்மெண்ட்ல அதிகமாக வேலை செஞ்சாருன்னா PWD துறை, பொதுப்பணித்துறை. அவங்க ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு என்ன ரேட்டுன்னு பிக்ஸ் பண்ணுவாங்க, ஏன்னா அவங்கதான் அதிகமான கான்ட்ராக்ட் கொடுப்பாங்க. அப்போ ஒரு ஸ்கொயர் ஃபீட் கட்டுறதுக்கு இன்னைக்கு 2,500 ரூபாய் கிட்ட கட்டுற சாதாரண பில்டிங். ஆனால் எக்ஸ்போர்ட் கம்பெனி, ஸ்கூல், காலேஜ், இதுக்கு ஹாஸ்பிட்டல்லாம் இன்னும் ஜாஸ்தி ஆகும். ஏன்னா ஹைட் ஜாஸ்தி வைக்கணும், இது பண்ணணும். இன்னும் எக்ஸ்போர்ட் கம்பெனினால் காற்று கம்ப்ளீட்டா ஏசிக்கு பதிலா கிளீனர் வச்சு உள்ளுக்குள்ள காத்து சுவாசிக்கிறதுலாம் வைக்கணும். இது எக்ஸ்போர்ட் கம்பெனி. இதுக்கு அவர் 2001 கட்டுறதுக்கு ஸ்கொயர் ஃபீட் 150 ரூபா அப்படின்னு போட்டிருக்காரு. இன்றைய மதிப்புன்னு 2021 ஸ்கொயர் ஃபீட் 270 ரூபான்னு கட்டியிருக்காங்க. இது 2001 அன்னைக்கு ரேட்டையும் கம்மி, 2021 ரேட்டு கம்மி. இப்படி தெரிந்து போய் சொல்லியிருக்கார் துரைமுருகன். அதாவது சட்டத்தில் அவர் வேலை செய்த துறையில் உள்ள சட்டத்தை கூட மதிக்காம ஒரு பொய்யான வேலை. இந்த ஒரு பில்டிங் ராஜம்மா எக்ஸ்போர்ட் உடைய 69,000 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்க்கு 600 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட் 2001 கட்டுறதுக்கு போட்டால் 70,000 × 6 7 4.2 கோடி. இவங்க போட்டிருக்கிற வழக்கை விட அதிகம். பட் இது எக்ஸ்போர்ட் பில்டிங்னா இன்னும் அதிகமான காஸ்டுகள் வரும். சோ இவங்க எப்படி எல்லாம், ஏன்னா இவங்களுக்கெல்லாம் ராகுல் காந்தி இன்னும் பெருசு. 3000 கோடி சொத்துள்ள நேஷனல் ஹெரால்டு பத்திரிகைய, யங் இந்தியா பத்திரிகையின் ஷேர்ஸ் என்கிட்ட 1.78 லட்சம் ரூபாய்க்கு ஷேர் வச்சிருக்கேன். அந்த அதுக்கு இருக்கிற சொத்து 3000 கோடி. ஆனா அவர் காட்டுறது என்கிட்ட இருக்கிறது 1.25 லட்சம். அதே தான் சோனியா காந்தியும் காட்டுறாங்க. சோ இவங்க கொடுக்கிற தேர்தல் அபிடவிட்டுகளை எடுத்து அதுல இருக்கிற சொத்துக்கள் அத்தனையும் பார்த்தாலே இவர்கள் சிக்குவார்கள். எனவே இத என்ன கேட்டா இந்த வழக்கு பொன்முடியாக இருக்கட்டும், துரைமுருகனாக இருக்கட்டும், இந்த 7-8 அமைச்சர்கள், இப்ப நீங்க செந்தில் பாலாஜி வழக்கு, முக்கியமான வழக்குகள் எல்லாமே வெளி ஸ்டேட்டுக்கு போகணும். ஆனால் இந்த இன்னொன்னு தேர்தல் நிப்பாங்களா? நீங்க சொல்ற மாதிரி இப்ப செந்தில் பாலாஜி அவர்கள பதவியை பறிக்கப்பட்டாங்க உச்ச நீதிமன்றம் கொடுத்த கொட்டுனால. தொடர்ந்து ஒரு 10-11 அமைச்சர்கள் லிஸ்ட்ல வேற இருக்காங்க. அவங்களோட விடுதலை ரத்தாகி இப்ப மீண்டும் விசாரணைக்கு வரப்போகுது. சோ வருகிற தேர்தல்ல என்ன ஆக போகுது? சீனியர்ஸ் காலியாவாங்களா?
அவங்களோட அரசியல் எதிர்காலம் என்ன ஆக போகுது, திமுக இதை எப்படி கையாள போகிறது, ஏன்னா இந்த ஊழல் குற்றச்சாட்டுல இதுவரையும் நாங்க தண்டிக்கப்படல, ஆட்சியே கலைச்சாலும் எங்க மேல வந்து பழிவாங்க தான் நடக்கிறாங்க தவிர நாங்க தண்டிக்கப்படல அப்படிங்கிறாங்க. இப்ப தொடர்ந்து இந்த வருகிற நாட்கள்ல தண்டிக்கப்பட்டு பதவியும் பறிக்கப்பட்டே இருக்கு. சோ எதிர்காலம் திமுகவுக்கு எப்படி இருக்கும்? சார், நீங்க சொல்றது தண்டிக்கப்படலைன்னு சொன்னால் இவர்கள் கீழ்கோர்ட்ல ஃப்ராடு பண்ணாங்கன்னு இப்ப 10 பேருக்கு மேல வந்திருக்கு. நீங்க நம்ம கண் முன்னாடி எடுத்துக்கிட்டா பொன்முடி, துரைமுருகன் 2 கேஸ்ல, KKSSR, தங்கம் தென்னரசு, அனிதா ராதாகிருஷ்ணன், இப்போ MRK பன்னீர்செல்வம், இப்படி லிஸ்ட் போய்கிட்டே இருக்கு. ஸோ இந்த நீதிமன்றத்தையே வளைத்து கீழ்கோர்ட்டை வளைச்சுதான் இவங்க தப்பிச்சிருக்காங்க. சட்டப்படியாக இவங்க தப்பு செய்யலன்னு போல செந்தில் பாலாஜி வழக்குல, இன்னொன்னு டாஸ்மாக் வழக்குல நேத்தைக்கு ஜாமீனை மறுக்கணும், அவர் மீண்டும் பதவி ஏற்கக்கூடாது அப்படின்னு உச்ச நீதிமன்றத்துல கோரிக்கை வச்சப்ப கபில் சிபல் என்ன சொன்னார்னா, இந்த வழக்குல இவருக்கு முடியாது, அதை இவருக்கு கொடுத்திருக்கிறப்ப நம்ம அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கொடுத்திருக்கிற வழக்குல அவர் மீண்டும் பதவி ஏற்க முடியாதபடி கொடுத்திருக்காங்கன்னு காட்டணும். அது வேற மாதிரின்னு இருக்காங்க. ஆனா டாஸ்மாக் வழக்குல போனால், டாஸ்மாக் வழக்கில் அங்க இடி வந்து என்னென்ன எடுத்துட்டு போயிருக்காங்க நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். MD விசாகனுடைய 2 போனு, இது MD GM சங்கீதாவுடைய 2 போன்கள், AGM உடைய 2 போன்கள், 2 ஐபேடுகள், இது MD உடைய 4 இமெயில், மற்றவங்களுக்கு 3 இமெயில், அது தவிர 4 கம்ப்யூட்டர், இது அத்தனையும் பேக்கப் பண்ணி எடுத்துட்டு போயிருக்காங்க. இது எடுத்துட்டு போன டாக்குமெண்ட்டை யூஸ் பண்ணக்கூடாது, இல்லீகல் என்று கேட்டதை வாஷ் பண்ணியாச்சு. இதை எதிர்த்து விசாகன் அவர்கள் மீதும் சங்கீதாவையும் ஏற்கனவே இது இடி விசாரணைக்கு அழைச்சாச்சு. இப்ப அடுத்ததாக PTR அவர்கள் 2022 மார்ச்சில் டாஸ்மாகில் தமிழக அரசுக்கு வர வேண்டிய வருமான இழப்பு என்பது நம்முடைய மொத்த வருமானத்தில் 2-3% ஸ்டேட் ஜிடிபில இருக்க, அப்படின்னா கிட்டத்தட்ட ஆண்டிற்கு 60,000 to 75,000 கோடி அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு, நான் சொல்லலைங்க. அப்படின்னா ஒரு 4 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 2.5 லட்சம் கோடி. இப்ப இது எல்லாத்தையும் கணக்குல வந்ததுனால் அடுத்த 2-3 நாட்களில் விசாகன் IAS எல்லாம் போய் விசாரிச்சார். ஐயா, நான் இன்னொன்னு, அவங்க 4 இமெயில் ஐடி எதுக்கு வச்சுக்கிட்டார் ஒரு MDன்னு எனக்கு தெரியல. ஒண்ணு ஊழியர்களுக்கு இன்டர்னல் தனியா, சப்ளையர்ஸ்க்கு தனியா வேணா வச்சிருக்கலாம். ஆனால் 4 இமெயில், ஒண்ணு தனியா MD, சூப்பர் MD மற்றும் அமைச்சருக்காக வச்சுக்கிட்டாரா? இது முதல் குடும்பத்துக்கே போகுமா? இன்னொன்னு, 2006 திரு கருணாநிதி ஆட்சிக்கு வந்த பிறகு டாஸ்மாக் சப்ளை அத்தனையுமே திமுகவை சேர்ந்தவர்களுக்கே 80% போற மாதிரி போயிடுச்சு. அதற்கு முன்னால் இருந்த 2-3 நிறுவனம் இருந்துச்சு இந்தியா ஃபுல்லா, அது எல்லாமே இன்னைக்கு திமுக கையில வந்துச்சு. உதாரணமா MP டிஸ்டிலரிஸ் அப்படின்னு காங்கிரஸை சேர்ந்த வயலார் ரவி குடும்பத்துக்கு சொந்தமானது இப்ப SNJ வாங்கிட்டாங்க. அதே போல இது மாதிரி பல விஷயங்கள் என்னால சொல்ல முடியும். ஸோ கிட்டத்தட்ட டாஸ்மாக்ல வந்துருச்சுன்னா, நம்ம கபில் சிபல் முந்தானத்து பேசினது படி நேற்றைக்கு உச்ச நீதிமன்றத்துல சொன்னான்னா அதுபடி இவர்கள் இப்ப என்னுடைய கேள்வி, நீதிமன்றத்தின் நீங்க ட்விஸ்ட் பண்ணி இவங்களெல்லாம் விடுவிச்சிருக்கீங்க. இந்த ஆட்சி வந்த பிறகு, ஸ்டாலின் 2021 ஆட்சிக்கு வந்த பிறகு 3 பேர், அதுலயும் என்ன பொன்முடி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருடைய வழக்கு விழுப்புரம் கோர்ட்ல இருந்து இதுக்கு போய் வேலூருக்கு வேற ஒரு நீதிபதிக்கு போய் 3 மாசம் தான் இருக்கிறவங்க ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள 200 சாட்சியை விசாரிச்சு தீர்ப்பை கொடுத்திருக்காங்க. இதை படிச்சுட்டு எனக்கு தூக்கம் வரலன்னாங்க இதை பத்தி மேல போய் ஸ்டே கேட்டப்போ உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி என்ன சொன்னார், அந்த மாதிரி நீதிபதிகள் கடவுளால் அனுப்பப்பட்டவர்கள் அப்படின்னு சொன்னார். ஆனா அதுக்கே ஸ்டே வாங்கியிருக்காங்க. இந்த ஸ்டே எல்லாம், ஒரு ஸ்டே என்பது அதிகபட்ச 90 நாட்கள் என இப்போ ஒரு தீர்ப்பு வரணும். ஏன்னா ஆளுநருக்கு கொடுத்தது பிரகாரம் எந்த ஒரு ஸ்டேயுமே 3 மாசத்துக்கு மேல கிடையாது. அதற்குள்ள குற்றம் சாட்டப்பட்டவர் தான் குற்றவாளி இல்லைங்கிறத நிரூபிக்கும் வேலையை செய்யணுமே தவிர ஸ்டேயை வாங்கிட்டு அவங்க அமைச்சரா தொடர்றாங்கிறது தடை செய்யப்படணும். ஏன்னா நீங்க கேட்டீங்க திமுக அவங்கள தேர்தலில் நிறுத்த வைக்குமா? சார், திமுக இதுவரை தொடர்ந்து 2வது முறை கருணாநிதி 1971க்கு பிறகாக, அவர் அப்பதான் முதல் முறையாக தேர்தலில் நின்று வந்தார். இதுவரைக்கும் ஒரு தடவை கூட தொடர்ந்து வந்ததில்லை. அவர் டிஸ்மிஸ் செய்யப்பட்டது முதல் முறை பதவி காலம் முடிஞ்ச உடனே, இன்னும் 1 மாசம் தான் இருக்குன்னு சொல்லி எமர்ஜென்சி காலத்துல பதவி காலம் முடிஞ்ச பிறகுதான்
டிஸ்மிஸ் செய்யப்பட்டார். 89ல மத்திய அரசு கொடுத்த ரகசியத்தை இந்திய விரோத பயங்கரவாதிகளிடம் ரகசியத்தை கொடுத்தாருன்னு டிஸ்மிஸ் செய்யப்பட்டார். 2 முறையும் அவர் திரும்பி ஜெயிக்கல. எனவே இன்னொன்னு 2011 கிட்டத்தட்ட பல அமைச்சர்கள் தோற்று போனார்கள். பிரதான எதிர்கட்சியா கூட வரல. 96 2001 இவங்க ஊழல் பண்ணாங்க. மக்கள் 5 வருஷம் நீங்க எதிர்கட்சியா இருங்கன்னு துரத்தி விட்டாங்க. 2006-11 ஊழல் பண்ணாங்க. எதிர்கட்சியா 10 வருஷம் இருக்க வச்சாங்க. இந்த முறை நடப்பதை பார்த்தால் இவர்கள் மீண்டும் எழவே முடியாதுன்னு வருவாங்க. நீங்க கேட்டதுக்கு இவங்க தேர்தலில் நிக்க வைப்பாங்களான்னா நிக்க வைப்பாங்க. ஏன்னா இவர்கள் மக்களை நம்பி நிக்கவில்லை, ஜாதியையும் துட்டையும் நம்பிதான் நிக்க வைக்கிறாங்க. நாங்கள் ஒரு தொகுதிக்கு சராசரியாக 20 கோடி என்றும் 234 கோடிக்கும், விஐபி தொகுதிக்கு 100 கோடி என்றும் விவிஐபி தொகுதிக்கு 500 கோடி ஒதுக்கி போட்டியிடுவதற்கு தயார் செய்து விட்டார்கள்னு வருது. எனவே இன்னொன்னு அவங்க தேர்ந்தெடுக்கிற தொகுதிங்க எதுக்குங்க உட்காந்து 1000 விளக்குல நிக்காம ஸ்டாலின் காரு போய் இதுல போய் நிக்கிறாரு குளத்தூர்ல. ஏனால் அதுல 30,000 ஓட்டுகளில் அதுக்கு முன்னாடி இவிகேஎஸ் டிகேஎஸ் இளங்கோவன் ஜெயிச்சிருந்தார். சென்னையிலேயே அதிகமான லீடு, பிளஸ் அங்க சிறுபான்மை சமூகத்தினர் அதிகம். இவர் ஏங்க இதுக்கு போறாரு? நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அங்க முஸ்லிம்கள் அதிகம். எனவே இல்ல சார் மூக்கான்னு சொல்லுவோம், மூக்காங்கிறது மு கருணாநிதி ஷார்டேஜ்னா உதயநிதி ஸ்டாலினுக்கு உஸ்தாங்க வரும், தப்பா எல்லாம் எடுத்துக்காது. எனவே அவர் போய் வீட்டுல கதவை தட்டினால் பீகுருஸ் நிர்வாகம் பொறுப்பல்ல வரட்டும் சார். நான் தவறாக தாம் பேசினது தவறுன்னு சொன்னால், மு கருணாநிதி மூக்கான்னு சொன்னால் உதயநிதி ஸ்டாலின் எப்படிங்க சொல்றது? எனவே இப்போ சொல்றது அவர் போய் எதற்காக 1000 விளக்குல நிக்காம சேப்பாக்கம் இந்த தொகுதியில் நிக்கிறார். சரி, சேப்பாக்கத்துக்கு ஏதாவது நல்லது பண்ணியிருக்காரா? சேப்பாக்கம் ஸ்டேடியத்திற்கு வாடகை பாக்கி 3000 கோடி வசூல் பண்ணலைங்க. எனவே இன்னைக்கு இவர்கள் மக்களை நம்பி நிற்பதில்லை. 3 எழுத்தில் என் மூச்சிருக்கும், அது திமுகவை பொறுத்த வரைக்கும் ஓட்டுக்கு துட்டு அப்படின்னு நிக்கிறாங்க. ஆனால் இதுவரை அவர்கள் 2வது முறை ஜெயிச்சதில்லை. கூட்டணியில இருக்கிற கட்சிகள் பேசினதை எல்லாம் எடுத்துக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் நாங்க எங்க கொடியை இறக்குறாங்க, எங்க மீட்டிங் போட முடியலன்னு பேசுறாங்க. ஊழலை நம்பியே இந்த வேங்கை வயலை பத்தி இன்னைக்கு வரைக்கும் ஒரு அமைச்சர் போய் பார்த்திருக்காரா? கள்ளச்சாராயம் குடிச்சு 68 பேர் செத்த இடத்துக்கு முதலமைச்சர் போக முடியலன்னா துணை முதலமைச்சர் போகலாமேன்னு ஒரு இது உயர்நீதிமன்ற நீதிபதி சொன்னதுக்கு இன்னைக்கு வரைக்கும் போய் பார்க்கலைங்க. எனவே 2000 தாங்க இதுக்கு முன்னாடி கடைசி கள்ளச்சாராயம் விக்கிரவாண்டியில் நடந்தது. அதற்கு பிறகு 24 வருஷம் இல்ல, மீண்டும் திமுக ஆட்சி வந்தால் கள்ளச்சாராய மரணங்கள் நடக்கிறது. மக்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஸ்டாலின் ஆட்சி என்று சொன்னாலே அண்ணா பல்கலைக்கழகம் ஞாபகம் வரும். அண்ணா நகர்ல அந்த பெண் குழந்தை எதிர்த்து சிபிஐக்கு மாற்றப்பட்ட வழக்குக்காக 30 லட்சம் ரூபாய் வாங்குற வக்கீல வச்சு இது பண்ணீங்க. இப்ப கள்ளச்சாராயத்தை மரணத்துக்கு என்ன பண்ணுவீங்க சார்? பிஜேபி வழக்கறிஞர் பிரிவு கொஞ்சம் கொஞ்சம் வேலை செய்யுது. நம்ம விக்கிரவாண்டியில ஒரு பள்ளிக்கூடத்துல, சென்ட் மேரிஸ் பள்ளிக்கூடத்துல ஒரு 3.5 வயசு குழந்தை செப்டிக் டேங்க்ல விழுந்து செத்து போச்சுன்னு அதுக்கு பேர்ல இன்னைக்கு வரைக்கும் ஆக்ஷன் இல்லை. ஆனால் மோகன்தாஸ் என்ற பிஜேபி வழக்கறிஞர் போட்டு அந்த குடும்பத்துக்கு 25 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு தரணும்னு வாங்கியிருக்காங்க. சார் இன்னொன்னு சொல்றேன் சார், திருப்பி நேற்றைக்கு சவுக்கு சங்கரை பத்தி கேட்டால் இது நம்ம ஸ்டாலின் அவர்கள் இது வழக்கு நீதிமன்றத்துல இருக்குங்கிறார். இப்ப பொள்ளாச்சி வழக்கு நீதிமன்றத்துல இருக்கு. இன்னைக்கு பேப்பர்ல பார்த்தா 13ஆம் தேதி தீர்ப்பு வரப்ப அதை பத்தி மாத்திரம் ஏங்க திருப்பி பேசுறீங்க? இன்னொன்னு எடுத்துக்கிட்டா சார், ஆகஸ்ட் மாதம் ஒரு பள்ளிக்கூடத்துல கிருஷ்ணகிரியில போலி என்சிசி கேம்பில் 13 மாணவிகள் துன்புறுத்தப்பட்டார்கள், செக்ஸ் அப்படின்னு சொல்லி கேஸ் நடந்து முக்கிய குற்றவாளி தண்டனை பெற்றார். ஆனா அந்த கேஸ் இப்ப நம்ம இருக்கிறது மே மாதம், 8 மாசம் ஆச்சுங்க. செப்டம்பர் மாசத்துல என்ன சொன்னாங்கன்னா 2 மாணவிகள் மோசமாக பாலியல் துன்புறுத்தப்பட்டவங்களுக்கு 5 லட்சம் கொடுங்க, மீதி மாணவிகளுக்கு 1 லட்சம் கொடுங்கன்றாங்க. அக்டோபர்ல வர்றப்ப நாங்கள் 1,71 லட்சம் ரூபாய் காம்பன்சேஷன் கொடுத்துருவோம். அப்ப 170 மாணவிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் சார்ஜ் ஷீட் போடலைங்க. இந்த ஆட்சி யாருக்கான ஆட்சி? எல்லாமே தனியார் பள்ளிகள். தனியார் பள்ளிகள்னால் உடன்பிறப்புகளோ கழக கண்மணிகள் ரத்தத்தின் ரத்தமோ நடத்துது, இல்ல மிஷினரிகள் நடத்துவாங்க. சோ 170 பெண் குழந்தைகள் பள்ளிக்கூடத்தினுள்
ஆசிரியர்கள் போலி என்சிசி கேம்ப் நடத்தி அதுல பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு ஹைகோர்ட்ல காம்பன்சேஷன் கொடுத்திருக்காங்க. ஆனால் இவர்களுக்கு தண்டனை வாங்கி தரவில்லை. எந்த மீடியாவும் பேசாது. சார், மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரே ஒரு நன்மை, அதிமுக பாஜக கூட்டணி நோக்கி வந்திருக்கு. இதுவரை ஒரு முறை கூட 71ல இருந்து திமுக 2வது முறை ஜெயிச்சதில்லை. போன வாரம் வரைக்கும் ஒரு 15 நாள் முன்னாடி வரைக்கும் 200 ஜெயிப்போம் 200 ஜெயிப்போம்னு சொல்லிட்டு இருந்தவங்க அதை சொல்றதை விட்டுட்டாங்க. ஆனால் சேகர் பாபு ஒரு கோயில் வாசல்ல போய் 234 தொகுதியில் 34 தொகுதி திமுக ஜெயிக்கும்னு சொல்லிட்டார். அந்த வாக்கு பலிக்கட்டும். மக்கள் நிச்சயமாக காத்திருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த 8 மாசம் இவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு திருத்திக் கொள்வதற்கு. அதுல எடுக்கலன்னால் கருணாநிதி ரெக்கார்டை திருப்பி திரு ஸ்டாலின் அவர்கள் தொடர்வார்கள்.